அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக அல் குர்ஆன் ஷரீஃப் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஹதீஸ் ஷரீஃபை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு விஷயத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து பல இடங்களில் அது நினைவுபடுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். அது என்ன விஷயம் என்று சொன்னால் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுதல். எல்லா இடங்களிலேயும் அதனை முதன்மைப்படுத்தி அந்த பாவ மன்னிப்பை நினைவுபடுத்தக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்கும். அல் குர்ஆன்லையும் சரி, ஹதீஸ்லையும் சரி. சரி, ஒரு மனுஷன் பாவம் செஞ்சிட்டான்னு சொன்னால் அவனுக்கு பாவமீழ்ச்சி பெற மாட்டானா? அதை நினைவுபடுத்த தான் வேணுமா என்றால், மனுஷன் மறதியாக படைக்கப்பட்டுள்ளான் என்ப ஒரு காரணத்தை அல் குர்ஆன் ஷரீஃப் சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய ஹதீஸ் மூலமாக சொல்கிறாங்க. நபித்தோழர் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸை தபுரானி மற்றும் பைஹக்கி, மஜ்மூ ஸவாயித் போன்ற ஹதீஸ் நூற்களில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கும். இறை நம்பிக்கையாளனான ஒவ்வொரு மனுஷனுமே தவறு செய்யக்கூடியவன் தான். அவன் கண்டிப்பாக பாவம் செய்யக்கூடியவன் தான். பாவம் செய்யலைன்னு சொல்லி ஒருத்தன் பாவமே செய்யலைன்னு சொன்னால் அதே ஒரு பெரிய பொய். நிச்சயமாக அவன் பாவம் செய்யக்கூடியவன் தான். அந்த பாவம் இரண்டு விதமாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஒன்று தவறி அப்பப்போ செய்யக்கூடிய பாவங்களாக கூட இருக்கலாம். நம்மளே அறியாமல் தவறி செய்யக்கூடிய அந்த பாவங்களாக கூட இருக்கலாம். அடுத்ததாக ஒரு தவறு இருக்கும், அதை வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பான். தன்னால் விட முடியாத அந்த பாவமாக இருக்கும். எந்த அளவுக்கு செய்வாங்கன்னு சொன்னால் மௌத்து வர என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளனுமே சோதிக்கப்பட தகுந்தவனாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான். எதனாவது ஒரு விஷயத்தில் சோதிக்கப்படக்கூடியவனாக இருக்கிறான். அதே நேரத்தில் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளனும் பாவத்தை விட்டு மீளனும் என்ற பிரியம் உள்ளவனாகவும் அதே நேரத்தில் மறதியாளனாகவும் படைக்கப்பட்டுள்ளான். அவன் ஒரு தவறு செய்யக்கூடிய நேரத்திலேயோ அல்லது ஒரு தவறை தொடர்ந்து செய்யக்கூடிய அந்த நேரத்திலேயோ இது தவறு என்று துக்கீர அவனுக்கு நினைவு கூறப்பட்டு விட்டால், நம்ம நினைவு மட்டும் கூறினா போதும், எப்போ நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி அவனுக்கு நம்ம நினைவு கூறப்பட்டு விட்டால் தக்கற அவன் நினைவு கூர்ந்து அந்த பாவத்திலிருந்து அவன் மீழ்ச்சி பெற விரும்புவான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதனால் தான் அல் குர்ஆன் ஷரீஃபும் சரி, ஹதீஸுகளிலும் சரி, இஸ்திக்ஃபாருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதை நினைவு கூறப்பட்டு கொண்டே இருக்கிறது. தன்னுடைய சமுதாயத்தவர் எந்த விதத்தில் பாவியாக ஆகிவிடக்கூடாது என்பதால்.